தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே மேடம், ப்ளீஸ். போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா முறைச்சு பார்த்துட்டே போறாங்க. வீட்டுக்கு போனா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏன்டி இப்படி பயந்து சாகுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உனக்கு ஆதரவா அம்மா கிட்ட பேச மாட்டோமா? ஜெயிச்ச சந்தோஷத்தை விட அம்மா என்ன பண்ணுவாங்களோன்னு தான் கலக்கமாவே இருக்கு. சுவாதி, இந்த மாதிரி நீ பயந்துட்டே இருந்தனா உனக்கு பிடிச்ச விஷயத்தையும் உன்னால செய்ய முடியாது. அப்புறம் உன் கனவு லட்சியம் எல்லாம் நிறைவேறாமலே போயிடும். உன் அம்மா நல்லவங்க தான். இந்த விஷயத்துல மட்டும்தான் ஏதோ பிடிவாதமா இருக்காங்க. அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் மாத்தணும். பயப்படாம வா, போலாம். பயப்படாத, வா. என்ன ரகு, அத்தை வர டென்ஷனா இருக்காங்க, என்ன விஷயம்? சந்திரா, ஏன் அக்கா போகாம இருக்கா? தெரியல மாமா. உனக்கு தெரியாம இருக்காதே. சத்தியமா எனக்கு தெரியாது மாமா. ஏய், இங்க வா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்காம பாட்டு போட்டியில கலந்துகிட்டு பாட்டு வேற பாடி இருப்ப. அம்மா, அது இல்லம்மா. என்ன இல்ல? ஏண்டி, உனக்கு பாட்டு தான் முக்கியமா? ஏன் இந்த அம்மா முக்கியம் இல்லையா? அவளோட வார்த்தையும் முக்கியம் இல்ல, அப்படிதானே? என் மேல இருக்கிற மரியாதை உனக்கு அவ்வளவுதானா? அம்மா ப்ளீஸ்மா, உங்க மேல மரியாதை இல்லாம போகுமா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. வேற எப்படி சொல்றது? என் பேச்ச மீறி போய் பாடிட்டு வந்திருக்க. என் மேல உனக்கு உண்மையான மரியாதை இருந்திருந்தா நீ போய் பாடி இருப்பியா? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா. பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் ஆசை, என்னோட கனவு. அதனாலதான் நான் போட்டியில கலந்துக்கிட்டேன். அதுக்கும் உங்க மேல இருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் என்னம்மா சம்பந்தம்? உங்க மேல இருக்கிற மரியாதை ஒரு துளி கூட குறையலம்மா, புரிஞ்சுக்கோங்க. ஏய், மரியாதைங்கிறது வாய் பேச்சுல மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, அது நடத்தையிலயும் இருக்கணும். நீ சரியா நடந்துக்கல, என் பேச்ச மீறி நடந்திருக்க. என் பொண்ணா இருந்தா என் பேச்ச மீறி நடக்க கூடாது, புரியுதா? அம்மா, என்னம்மா நீங்க? இவ அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டான்னு நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சா. எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவகிட்டயும் பல தடவை நான் படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன். ஆனா மேடம் அதெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப இவ பாடி இருக்கா, பிராக்டிஸும் பண்ணிருக்கா. அதனாலதான் இவளால பரிசை வாங்க முடிஞ்சிருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சதும் இல்லாம அதுக்கான பரிசையும் என் கையாலேயே இப்ப வாங்கிருக்கானா? இவ சாதாரண ஆள் இல்ல. எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவளுக்கு. அம்மா தானே, என்ன செஞ்சிடுவாங்கன்னு ஒரு தெனாவட்டு உனக்கு, அப்படித்தானே? அம்மா, சில நேரங்கள்ல நீங்க எதையுமே யோசிக்காம பேசுறீங்க. என்னடி என்ன அப்படி யோசிக்காம பேசுறேனா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு மத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல.
உங்களுக்கு பிடிச்ச Dress எனக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காத கலர் எனக்கு பிடிக்கலாம். அதுதானம்மா இயற்கை. ரேவதி, இருங்கம்மா, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன திட்டுங்க. உங்களுக்கு பாட்டு பிடிக்கல, அது உங்க சாய்ஸ். ஆனா ஸ்வாதிக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், அது அவளோட சாய்ஸ்மா. உங்களுக்கு பாட்டு பிடிக்கலங்கிறதுக்காக அது ஏன் அவளுக்கு பிடிக்காம போகணும்? அவளுக்குன்னு விருப்பு வெறுப்பு எதுவுமே இருக்க கூடாதா? அவளுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் இருக்கலாம், ஆனா அத நானும் ஒத்துக்கணும். நான் நினைக்கிற மாதிரிதான் அவ வளரணும். அபத்தமா பேசுறீங்கம்மா. நீங்க தோட்டத்துல செடி நட்டு தண்ணி ஊத்துறீங்களே, அது நீங்க சொல்ற டைரக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரியா வளருது? தன்னோட இஷ்டப்படி தானே வளருது. நீங்க வளர்க்கிற செடியே அப்படி இருக்கும்போது 6 அறிவு உள்ள மனுஷங்க மட்டும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது என்னமா லாஜிக்? ரேவதி, நீ ரொம்ப பேசுற. என்ன பேசி மடக்கணும்னு நினைக்கிறியா? இல்லம்மா, பேசி புரிய வைக்க முயற்சி பண்றேன். பாடுறது ஒண்ணும் கொலக்குத்தம் இல்லையேம்மா, அத நீங்க வெறுக்கிறதே தேவையில்ல. இதுல ஸ்வாதி பாடவே கூடாதுன்னா எப்படிமா? ஏய், போதும், நிப்பாட்டு. உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கியா? ஈஸ்வரி, இப்ப அவ என்ன தப்பா பேசிட்டா? உனக்கு பாட்டு பிடிக்காது, அது உன் இஷ்டம். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுற. ஆனா அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கே, அதையே வேணான்னு சொல்ற. என்ன இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்த்து பேசணும், என்ன கோவப்படுத்தணும்னு ஒரு முடிவோட பேசுறீங்களா? அப்படி இல்லம்மா, பொதுவா இப்படி ஒரு திறமை ஒருத்தருக்கு இருந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுவே வேற வீடா இருந்தா இப்படி ஒரு சாதனைய இந்த வீட்டு பொண்ணு செஞ்சதுக்கு பாராட்டுவாங்க.